ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சிந்தனை சிற்பி, பெருங்காய டப்பி, கோலி சோடா குப்பி, நிலக்கடலை பர்பி என்றெல்லாம் இடிதாங்கியின் பெயருக்கு முன்னே அடைமொழி போட்டு விழிக்கிறார் என் கட்சிக்காரர். பெயருக்கு முன்னால் இப்படியான துக்கடா வார்த்தைகளை தூவினால்தான் இடிதாங்கிக்கு அற்ப சந்தோஷம் கிடைக்கும். அட்டை போடாத திறந்த புத்தகமே, சட்டையை கழற்றாத கொம்பேறி மூக்கனே என்று அழைத்தால்தான் தலைவனின் தலையில் தானாக கொம்பு முளைக்கும். கொம்பு முளைக்க தொடங்கியதும் அதை லேசாக ஆட்டி வம்பு பண்ணலாமா என்றும் தோன்றும். எதிராளிகளுக்கு சவால் விட வேண்டும் என்றால் இது போன்ற அல்லற சில்லறை வேலைகளை செய்ய வேண்டும் என்று கொள்கை விதி 109 பிரிவு 48 பொறித்து வைத்திருக்கு. மழைக்காலங்களில் வாழைக்காய் பஜ்ஜியை தேடுவதை போல இரவு அனந்த சயனத்துக்கு போவதற்கு முன்னால் இது போன்ற வார்த்தைகள் ஆனந்தத்தை கொண்டு வரும் என்று குறிப்பால் உணர்ந்ததால் தான் இந்த ஏற்பாட்டை முடுக்கிவிட்டது. இப்போதெல்லாம் எனது பெயருக்கு பின்னால் படித்த பட்டங்களை போடக்கூடாது என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டேன். இடிதாங்கி MA என்று போட்டால் மாமா என்று எதிர்கட்சிக்காரர்கள் கூடுதலாக அழுத்தம் கொடுத்து இடிதாங்கியின் ரத்தத்தை ஓட்டப்பந்தய மைதானத்தில் ஓட விடுகிறார். அதனால் தான் தலைக்கு பின்னால் வாள் ஆட வேண்டாம், வேண்டுமென்றால் தலைக்கு முன்னால் பாலை ஊற்றுங்கள் என்று பணித்தேன். அதனால் தான் பெயருக்கு முன்னால் அடைமொழிகளை அடுக்கி வைத்து என் தொண்டர்கள் அழகு பார்க்கிறார். ஒரு முறை நெல்லை சீமைக்கு முழங்க சென்ற போது நெல்லை டவுனில் பேச வந்திருக்கும் டபுள் ஆம்லேட்டே என்று அழைத்தான் ஒரு தொண்டன். என்னடா டபுள் ஆம்லேட் என்று சொல்லுகிறாய் என கூட்டம் முடித்து தனியே அழைத்து கேட்டால், அது அண்ணன் நீங்க வந்துட்டீங்கன்னு டபுள் ஆம்லேட் ரெடி பண்ணி வை என்று ஹோட்டல்காரருக்கு குறிப்பால் உணர்த்தினேன். உங்களை சொன்னேன்னு நினைச்சீங்களா என்று கண்ணடிக்கிறார். இப்படிப்பட்ட தெளிவான சிந்தனையை உடையவர்களை வைத்திருப்பதால் தான் தலைவன் முதல் தொண்டன் வரை எல்லோருமே டபுளாக யோசித்துக் கொண்டிருக்கிறோம். எடு என்ற உடனே எண்ணெய் ஆகிவிட வேண்டும், படு என்ற உடனே திண்ணையை தேட வேண்டும். அப்போதுதான் தொண்டர்களுக்கு கட்சி தாவ வேண்டும் என்ற எண்ணம் வராது. கட்சியும் எழுச்சியோடு நிற்கும். அதனால்தான் வார்த்தைக்கு வார்த்தை, சொல்லுக்கு சொல், நிமிடத்திற்கு நிமிடம் எழுச்சி புரட்சி என்று சதா உதித்து கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் இடிதாங்கியை காணாமல் போனவர்களின் பட்டியலில் சேர்த்து விடுவார்கள். இடிதாங்கி காணாமல் போனால் அரசியல் என்ன ஆகும்? அனாதையாகி விடாதா? நான் அனாதையாக மாறினாலும் அரசியல் ஒருபோதும் அனாதையாக மாறுவதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.